Jai Gurudev. Let's all sit erect. Palms over the left facing the ceiling. Spine erect with a smile. We shall chant the vibrant tone 3 times. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Om. Another deeper breath. Another deeper breath. Slowly and gradually open your eyes. So, almost we have come to the concluding part of the Vijnana Bhairava. May மாசம் 7ஆம் தேதி ஆரம்பிச்சோம் செஷனை. Almost 6 months. Almost 21-22 sessions பார்த்துட்டு இருக்கோம் நாம. இது ஒரு அற்புதமான ஞானம். இதுல நாம இதுவரைக்கும் 155 சூத்திரங்கள் பார்த்துட்டோம். எல்லாரும் வந்துட்டாங்களா? Shall we wait? அப்ப நான் இருக்கேன் பாருங்க. Good. நான் இருக்கேன் பாருங்க. Can you please kindly mute yourselves? So we shall start the session now. Jai Gurudev ma, Jai Gurudev, most welcome. So 146 சூத்திரம் வரைக்கும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே வந்த the great Shiva 147 இருந்து he becomes a little bit serious. கொஞ்சம் ஒரு அப்பா கெத்தோட பேசுறார். பார்வதி தேவி வந்து தன்னுடைய சிஷியை பார்த்து சொல்றாரு, எல்லாம் சொல்லிட்டேன் நானு 112 தாரணாக்களும் எதனா ஒண்ணு பிராக்டிஸ் பண்ணா கூட போதும், நான் என்னை நானே வெளிப்படுத்திக் கொள்வேன்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் வெறுமனே நீ அலங்காரம் புஷ்பங்கள் அலங்காரம் பூஜை பண்ண நான் வந்துட மாட்டேன், முழு பாவனையோட நீ உணர்வு பூர்வம் பண்ணாதான் வருவேன் அப்படின்னு 147. 148 இப்படி பாவனையுடன் நீ செய்ய செய்ய அற்புதமாக நாளுக்கு நாள் நான் உனக்குள் ஆவாகனமாவதை நீ உணர்வாய் அப்படிங்கிறார். 149 உன்னுடைய சென்சரி பர்செப்ஷன்ஸ், உன்னுடைய உணர்வுகள் எண்ணங்கள் எல்லாத்தையும் உன்னுடைய ஆத்மாவில அது ஹோம குண்டமா நினைச்சு அதுல ஆவிர்வவிச்சு அதுல வந்து ஆவாகனம் பண்ணிடும். அப்ப அங்க நான் தான் இருக்கேன் அப்படிங்கிறார். அதுக்கு என்ன நான் எப்படி உணர்றது அப்படின்னு அம்பாள் கேட்கிறச்ச 150வது சூத்திரத்துல உனக்குள் ஆனந்தமாகவும் முழு திருப்தியாகவும் இருக்கு. இது யாருமே சொல்ல வேண்டாம் இல்லையா? ஒரு குழந்தைக்கு நாம இதோட பிறந்த குழந்தைக்கு நாக்குல தேன் வச்சேன்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்றது? நம்ம சப்பு கொட்டுறது. நம்ம பார்க்கிற அனுபவத்துல உணர்வு பூர்வம், இறைமையே உணர்வு பூர்வம், எல்லா உணர்வுகளும் அன்பு முதல் எல்லாமே உணர்வு பூர்வம். அதை உணரத்தான் முடியும். அந்த பாப்பா வாய் திறந்து நானா இருக்கு இன்னும் கொஞ்சம் வெயில் கேட்காது, சப்பு கொட்டுறதுலயே அது திருப்தியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். சரியா? அதே ஒரு 4-5-6 சொட்டு வச்சுன்னு வச்சுக்கோங்க, துப்பம். அப்ப என்னது? போறண்டா மழையா நிறுத்திக்கோன்னு அர்த்தம். அதே நீ வேப்பம் எண்ணெய் ஒத்துணுண்டு வச்சு பாருங்க, ஐயோ அத முகம் சுடிக்கிற கோணை பார்க்கணுமே, அப்படியே சுழிச்சுக்கிட்டு ஏண்டா என்ன வருத்துற? அதனால இங்க பகவான் சொல்றார், உனக்குள் எப்பொழுது ஆனந்தமும் திருப்தியும் ஏற்படுகிறதோ அப்பொழுது அங்கே நான் இருக்கிறேன் என்று உணர்வாய். எப்பேற்பட்ட சூத்திரங்க, எப்பேற்பட்ட நீ மயக்கவே முடியாது. நீ திருப்பதியில போய் பாட்டி தலைகீழ சிரதாசனம் பண்ணாலும் சரி, திருச்செந்தூர்ல போய் அழகு குத்தினாலும் சரி, இதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. உன்னுடைய ஆத்மாவில உனக்கு திருப்தியும் நிம்மதியும் இருக்கா? அவ்வளவு தூரம் திருச்செந்தூர் போயிட்டு இருந்தா கூட அங்கே பசின்னு ஒருத்தர் குழந்தை கை நீட்டுறச்ச, அவனுக்கு உணவு வாங்கி கொடுக்கறச்ச, ஐயா ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம் பாக்குறப்ப உனக்குள்ள திருப்தியும் ஒரு விளக்க முடியாத ஆனந்தம் வருதோ இல்லையோ, அது தாண்டா நானு
அப்படின்னு சொல்லாம சொல்றார் 150வது சூத்திரத்துல. 151ல அந்த உணர்வு தான் நான் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம், புண்ணிய ஸ்தலம். நீ உலகத்துல எங்கெங்கெல்லாம் ஜெருசலம் போனாலும் சரி, மெக்காவுக்கு போனாலும் சரி, ராமேஸ்வரம் போனாலும் சரி, இந்த திருப்தியும் ஆனந்தமும் உனக்குள் இருக்கும் பொழுது அதுதான் புண்ணிய க்ஷேத்திரம். அதுக்காக நீ போக வேணாம் சொல்ல, போ. ஆனா உனக்குள்ள திருப்தியும் ஆனந்தமும் இருக்கா, அதான் புரிஞ்சுக்கோ. இது ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா யோசிக்கலாம். நம்ம ஸ்பெஷல் பஸ் எல்லாமே ஏற்பாடு பண்ணி போக வர டிஃபனு, பிரேக்ஃபாஸ்ட், சாப்பாடு எல்லாம் கொடுத்து பெருமாளை தரிசனம் பண்ணி அனுப்புறான். ஆனா டிஃபன் முதற்கொண்டு திருப்பதி போய் கியூவில் நின்று பெருமாளை தரிசித்து வரப்ப எத்தனை பேருங்க திருப்தியா வந்து சென்னையில இறங்குறாங்க யோசிச்சு பாருங்க. பஸ்ல ஏறி உட்காந்து பஸ் இன்னும் கிளம்பலையா, பஸ் இன்னும் கிளம்பலையா, பஸ் இன்னும் கிளம்பலையா, ஒரு மாதிரி டிக்கெட் கிளம்பும். அப்புறம் டிஃபன் பிரேக் போயும் போய் இந்த ஜென்மம் இந்த குப்பை கேட்ட நிறுத்தியிருக்காரு. ஏன்னா டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் ஓசியா கிடைக்கிறது, அதான் நிறுத்துறா. அங்க ஏதோ ஒண்ணு கொட்டிக்கிறோம், அது சாப்பிட கிடையாது. நேரா போறாங்க. போனோம்னா அவன் சொல்லுவான், கரெக்டா மறுபடியும் இங்கேயே ஒரு 3 மணிக்குள்ள வந்துருங்க, பஸ் வெயிட் பண்ணாது. சரி, திபி நல்லா போறோம், சாமி பார்க்கிறோம், ஜரகண்டி சாமி நமஸ்காரம் சொல்றோம், திரும்பி வர்றோம். வண்டியில ஏறு, வண்டியில அவன் வரலையே உயர்ந்து உட்காந்துப்போம். நம்ம எல்லாரும் வந்து உட்காந்துட்டோம். அந்த ஆள் பாருன்னா வரல. ஒருத்தர் கமெண்ட் அடிப்பார், ஆமா அவங்க எல்லாம் நிம்மதியா லட்டு வாங்கிட்டு மத்த எல்லாம் படாக்க பார்த்துட்டு வருவாங்க, இவங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க, நம்மளதான் ஏய்ப்பாங்க. இந்த கமெண்ட் கடைசியில சென்னை வரச்ச, இன்னுமா சென்னை வரல, ஏன் இவ்வளவு லேட்? கடைசியில சென்னையில கொண்டு இறக்கணும்னு அப்பா அப்படின்னு வீட்டுக்கு வந்து நிம்மதியா சாப்பிடுறீங்க பாருங்க, அதுதான் புண்ணிய கஷேத்திரம். நல்லா உணருங்க. நாம கடைசியில ராத்திரியில எங்க வந்து தலை வச்சு படுக்கிறோமோ, எங்க நம்முடைய சாநித்தியம், நம்முடைய வீடுதான் கோவில். அங்க நீங்க வணங்குற தெய்வம் அங்க இருக்கவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கு. அதுதான் தீர்த்தம் எங்கன்னு சொல்லு. அங்க வந்தீங்கன்னா எத்தனை கஷேத்திரத்துக்கு போன உசப்பாடா எல்லாத்தையும் கழட்டி போட்டு நிம்மதியா தண்ணி குடிச்சிட்டு அப்பாடா சாப்பிட்டு அக்காடான்னு படுக்கிறது பாருங்க. அந்த திருப்தியும் ஆனந்தமும் அதுதான் உண்மையான புண்ணிய கஷேத்திரம். அதுதான் சொல்றார் பைரவர் ஸ்டேட். டேய், திருப்தியா வந்திருக்கியா நீ, அங்கதானே நான் இருக்கேன். 152வது சூத்திரத்துல அப்படி உனக்குள் நீ திருப்தியும் ஆனந்தமுமாக இருக்கிறாயே, அதுதான் உண்மையான தீர்த்தாடனம். ஏன்னா வாட்டர் எலிமெண்ட் இஸ் a major element in our body. அதுதான் பைரவர் இருக்கார். அப்ப எங்க தீர்த்தாடனம் பண்றீங்க? ஹரித்வார் போறீங்களோ இல்ல கங்கை எங்க போறீங்களோ சரி, உனக்குள்ள இந்த தீர்த்தாடனத்தை நிம்மதியா பண்றியா உணர்ந்துப்பா. நீ குளிக்கிறச்ச திருப்தியா அந்த கங்கா மாதாவை உன்னுடைய பாத்ரூம் குழையில உணர்றியா நினைச்சுப்பார். அந்த கங்கா மாதாவை குடிக்கிறியே, அந்த கங்கா மாதா உணர்றியா நினைச்சுப்பார். அங்கதான்டா நான் இருக்கேன். 152வது சூத்திரம். அப்புறம் 153 அவரே சேலஞ்ச் பண்றாரு. இதெல்லாம் உணர்ந்து பிறகு என்னடா பூஜை தேவை? அவரே சொல்லிக்கிறார், இதெல்லாம் உணர்ந்து பிறமா அவனுக்குள்ள எனக்கு தெரிஞ்சுடுது, இதுக்கப்புறம் என்ன நீ பூஜை பண்ண போற? 159 தான் he goes to a higher level. உனக்குள்ள இடைவிடாமல் பிராணாவாகவும் அப்பானமாகவும் நான் இருக்கிறேன். குண்டலினி சக்தியாக என்னுடைய தேவி விளங்குகிறாள். அந்த குண்டலினி சக்தியாக தேவி என்னை எப்பொழுது வந்து அடைந்து சேர்வாள், எப்பொழுது திரும்பி என்னுடைய நாயகனுடன் சேர்வேன் என்று கணமும் காத்து கொண்டிருக்கிறாள். எப்பொழுது உன்னுடைய மூல கனலை எழுப்பி பிராண அபானாவை சமன்படுத்தி உன்னுடைய சகசிரஹாராவுக்கு கைலாயத்துக்கு வருகிறாயோ, அங்கே வர என்னுடைய தேவி துடித்துக் கொண்டிருக்கிறாள், நானும் துடித்துக் கொண்டிருக்கிறேன். அதற்கான வழியை செய்யும் பொழுது உனது உடலே ஒரு கோவிலாகி விடுகிறது. அந்த கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் சக்தியும் சிவமுமாக நான் இருக்கிறேன். அதுதான் புண்ணிய கஷேத்திரம், அதுதான் புண்ணியாடனம். அதற்கு பிராண அபானாவை எப்படி நீ சமனப்படுத்தி பிராணாயாம செய்கிறாய், உன்னுடைய மூல கனலை எழுப்புகிறாய் என்பதுதான் இந்த தந்திரம். அது எப்படி நீ விரும்பினாலையும் விரும்பா காட்டியும் சோஹம் 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 ஒவ்வொரு இன்கமிங் பிரெத் அண்ட் அவுட் கோயிங் பிரெத்ல நான் இருந்துட்டே இருக்கேன். இதை நீ உணர்ந்தாலே போதுமே, இதை விட வேற என்ன பூஜைன்னு போன வாரம் பார்த்தோம். இப்போ 156வது சூத்திரத்துக்கு நம்ம போறோம். 156வது சூத்திரத்தை என்ன சொல்ற? ரொம்ப அழகா சொல்வார். ஷட் சதானி திவா ராத்திரஹௌ சஹஸ்ராணி ஏகவிம்சதி ஜபோ தேவ்யா சமுதிஷ்ட சுலபோ துர்லபோ ஜடைஹ.
அப்போ உனக்குள்ள ஷட் சதானி திவா சஹஸ்ராணி ஏக 21,600 முறை நம்ம ஒரு தினசரி எடுத்து விடுற மூச்சு 21,600 டைம்ஸ். எஸ் ஆர் நோ? ஆவரேஜா 15 டைம்ஸ் ஃபார் அ மினிட் வச்சுக்கலாம். அப்படிதான் விஞ்ஞான பயிர்கள் கொடுத்திருக்கா. ஒரு ஆரோக்கியமான சராசரி மனிதனுக்கு 15 மூச்சுக்கள் ஒரு நிமிஷத்துக்கு. அப்பொழுது ஒரு நாளைக்கு 21,600 மூச்சுக்கள்னு சிவா விஞ்ஞான பயிர்கள் சொல்ற. ஷட்சதானி திவா ராத்திரோ திவா ராத்திரோ, டே அண்ட் நைட், திவா ராத்திரோ சஹஸ்ராணி ஏக விம்சதி. உனக்குள்ள 21,600 முறை நான் இயங்கிட்டு இருக்கேன். எப்படி? ஜபோ, அதுதான் அஜப ஜபா, அஜப காயத்ரி, விபாசனா. பல மதங்களும் சொல்றது. புத்த மதத்துல அது விபாசனா அப்படின்னு, நாம சொல்றது அஜப ஜபா அப்படிங்கிறோம். நமக்குள்ள அது போயிட்டு உனக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கேன்டா. உன்னுடைய இடகலை பிங்கலையில அத மடையா சுஷும்லாவில ஏத்துடா அப்படிங்கிற. சமுதிஷ்ட, உனக்கு 24 மணி நேரம் சமுதிஷ்ட உன் கையிலேயே இருக்கேன். ஐ எம் வெரி மச் அவைலபிள் வித் இன் யூ. துர்லபோ ஜடைக, இதை உணரா காட்டி உன்ன மாதிரி துரதிருஷ்டசாலி எவனுமே கிடையாது. எவ்வளவு அழகா பைரவர் எல்லாத்தையும் இதை பண்ண அதை பண்ணி இது சொல்லிட்டு கடைசியில உனக்குள்ளேயே நான் இயங்கின்றேன் 21,600 முறை உன்னுடைய அஜபஜப்பாவை அதை உணர்ந்தாலே போருமேடா. இதை உணரா காட்டி நீ துர்லபோ, உனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது. ஏன்னா நீ அப்படி மூட ஜென்மமா இருக்க. இப்போ அது முழிச்சுக்கோங்கிற. ஷட்சதானி திவா ராத்திரவு சஹஸ்ராணி ஏக விம்சதி ஜபோ தேவியா. ஓ தேவி, நீ உன்னுடைய படைப்புகளுக்கெல்லாம் அவங்க மூளைக்கு எட்டுற மாதிரி உரைக்கிற மாதிரி சொல்லு. சமுதிஷ்ட, ஐ எம் அவைலபிள் ஆல் த டே அண்ட் நைட். சுலபோ, வெரி ஈஸிலி, வெரி வெரி ஈஸிலி. துர்லபோ ஜடைக, மத்தவங்க எல்லாம் ஜனம் சொல்றோமோ இல்லையா? ஏய் என்னடா அவனுக்கு மானம் ரோஷம் சூடு சொரணம் எதுவுமே இல்லையா? ஜடமே. எப்ப சொல்லுவேன் ஜடான்ட்டு? ஒண்ணு தெரியாம மழங்க நம்ம பாட்டுல போல நடிச்சிட்டு இருப்போம். எல்லாத்தையும் ஒண்ணும் புரியாத மாதிரி கேட்டுட்டு சார் என்ன சொன்னீங்கன்னு கேட்கிறவங்க. நீங்க ஹாப்பினஸ் ப்ரோக்ராம்ல போலாம். சில பாயிண்ட்ஸ் நீங்க விளக்க வச்சு எல்லாத்தையும் கேட்பாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு விஷ்ணுபுரத்துல சொல்லிட்டு இருக்கேன். நீ சாப்பிடுறச்ச யாரான வந்து அம்மா தாயேன்னு கேட்டா நீ என்ன பண்ணுவேன்? உன்கிட்ட 2 தோசை தான் இருக்கு. இதுதான் யூஷுவல் எக்ஸாம்பிள் எனக்கு. நீ என்ன பண்ணுவ? நான் வேற ஏதாச்சும் கொடுப்பேன். இல்ல வேற வீட்டுல எதுவுமே கிடையாது, அந்த 2 தோசை தான் இருக்கு, என்ன கொடுப்பேன்னு. அது நான் ஏன் சார் கொடுக்கணும்? நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு 2 தோசை, எனக்கு 3 தோசை வேணும். இருக்கிறது 2 தோசை. யாருக்கும் கவுத்துட்டா என்ன இன்ட்ரோடக்டரி கிளாஸ்லயே. அதுக்கு மேல என்ன பேசுன்னு எனக்கு புரியாம பூசி மழுப்புனேன். அந்த மாதிரிலாம் பார்த்திருக்கேன். அதுதான் துர்லபோ ஜட்டைக. மத்தவன் பசியன்னு கை நீட்டுறானுங்க, போடாங்கிறாங்க பாருங்க. அவங்க துர்லபம். அவங்க இன்னும் நிறைய ஜென்மம் எடுக்கணும். அதுதான் நான் சொல்லல, பைரவர் சொல்ற. ஷட்சதானி திவா ராத்திரோ சஹஸ்ராணி ஏக விம்சதி ஜபோ தேவியா சமுதிஷ்ட சுலபோ துர்லபோ ஜடைக. அதனால உன்கிட்டே நான் ஒவ்வொரு படைப்பிலையும் நீ படைக்கக்கூடிய பொருளை நீ படைச்சிட்ட. ஆனா அதனுடைய உயிர்ப்பா நான் இயங்கிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன இவ்வளவு விளையாட்டுல இயக்கிக்கிட்டு இருக்க. ஆனால் அவர்கள் உயிர்ப்பாக நான் அவர்கள் பிராணா அப்பானாவாக இருந்து கொண்டிருக்கிறேன். நான் கைலாயத்தில் இருக்கிறேன், நீ உன்னுடைய மூலாதாரத்தில் இருக்கிறாய். எப்பொழுது ஒரு சர்பன்டைன் பவர் என்னை வந்து அடைவாய் என்று நான் காத்திருக்கிறேன். அது சுலபம். அது புரிஞ்சுக்க மாட்டாங்க எனக்கு அவங்க படைப்புங்க, அவங்களுக்கு சொல்லு அப்படின்ட்டு சொல்றாரு. அப்புறம் 156 இதனுடைய விரிவாக்கம். சகாரேண பாகிரியதி ஹகாரேண விஷேத் புனக ஹம்ச ஹம்சேத்யமும் மந்திர ஜபோ ஜபதி நித்ய ஷஹ. ரொம்ப சுலபம். சகாரேண பாகிரியதி, வெளியே போறப்ப சகாரத்தோட போறது. ஹகாரேண விஷேத், இதனுடைய இன்ஹலேஷன்ல பாத்தீங்கன்னா சங்கிறப்ப ஹம்ங்கிறப்ப இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். உன்னுடைய தொப்புள் எப்பொழுது கீழே இருக்கிறதோ அப்போ உங்களுடைய உதரவிதானம் விரிந்து நுரையீரலில் காற்று வருகிறது. சோ ஹம்ங்கிறப்ப வெளியே போறது.
ஆக உனக்குள்ளே சகாரமாகவும் ஹகாரமாகவும் நான் இருந்து கொண்டே இருக்கிறேன். இதைத்தான் ஹம்ச மந்த்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹம்சேத்தியமும் மந்திர ஜபோ இதைத்தான் சொல்ற. அதனால அது மேல நீ கவனம் வச்சாலேயே நித்தியசக நான் உனக்குள்ளேயே இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். எவ்வளவு அழகா சொல்றாங்க இந்த ரெண்டு அற்புதமான இந்த 60, 160, 161 ரொம்ப அழகா அது சொல்லி முடிச்சப்புறமா என்ன சொல்றார், நான் உனக்குள்ளேயே இருக்கனே அப்படின்ட்டு ரொம்ப 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 அழகா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அவர் நிமிர்ந்து பாக்குறார். இப்ப புரியுதா எவ்வளவு சுலபமா உங்களுக்குள்ள இருக்கிறேன் நானுன்ட்டு? இதே உங்க ஜனங்க உன்னுடைய படைப்புகள் புரிஞ்சுக்காம கண்டதே காட்சி கொண்டதே கோலம் வெளியே போய் சுத்திட்டு இருக்காங்களே, துர்லபோ ஜட்டையங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்து சொன்னீங்க என்னை வந்து அடைவது மிக மிக சுலபம் என்பது உனக்கு தெரியாதா தேவி என்று அங்க அம்பாளுக்கு முக்கியத்துவம் தர. உன்னுடைய படைப்புகளை நீதான் படைச்ச, இப்ப நீதான் திருப்பி கொண்டு வரணும். அதுக்கான விவரம் எல்லாம் உனக்கு சொல்லிட்டேன், இதை விட விவரம் வேற என்ன இருக்க முடியும் அப்படின்ட்டு சொல்ற. அப்புறம் என்ன அவங்க எப்படி இருக்கணுங்கிற கடைசியில வந்து 157வது சூத்திரத்துல இருந்து ஸ்லோலி ஹி சம்மம் போனம்பாங்க. ஒரு நல்ல டீச்சர் என்ன பண்ணுவாருன்னு முதல்ல எல்லாத்தையும் விரிவு பண்ணிட்டு கடைசியில ஹி வில் கேபிச்சுலேட் எவரிதிங், ரீகேபிச்சுலேஷன் எல்லாத்தையுமே இதுதான் 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 அப்படியே வருவார். அது போல இப்ப இவர் என்ன சொல்ற 157வது சூத்திரத்துல இது ஏதத் கதிதம் தேவி பரம அமிர்தம் உத்தமம் ஏதச்ச ந ஏவ கஸ்யபி பிரகாஷ்யம் த்ரூ கதாச்சன. ஏ தேவி நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், இப்போ நான் சொன்னேன் இதெல்லாம் ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு வந்தா பரம அமிர்தம் உத்தமம், இதை விட ஒரு இம்மார்டாலிட்டி சாகா வரம் தாக்க கொடுக்கக்கூடிய ஒரு அமிர்தம் போன்றது, உத்தமம் மிக 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 புனிதமானது, கதிதம் இது எங்க அந்த நிலைக்கு உன்னை அழைத்து செல்லும். திஸ் மை கைடன்ஸ் வில் லீட் யூ டு தி எக்ஸலன்ட் பரம அமிர்தம், உத்தமமான ஒரு அமிர்த சாகா வரத்தையும் உத்தமம் ஹையஸ்ட் ஏதத் ந ச ந ஏவ கஷ்ய அபி பிரகாஷ்யம் இப்பேற்பட்ட ஞானத்தை இதை விட்டுடாத. ந ஏவ கஷ்ய அபி இது துர்லபம், கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், இதை தயவு செஞ்சு விட்டுடாம உன்னுடைய படைப்புகளை புகுத்த வேண்டியது உன்னுடைய வேலை, நீ தான் செய்யணும். அதே நேரத்துல இதை வந்து பாத்திரத்தா இல்லாதவங்களுக்கு சொல்லக்கூடாது. இது வந்து ஏன்னா இது நானே காதல கேட்டிருக்கேன். ஒரு ஹாப்பினஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறது போயிட்டு இருக்கேன், அவரே வந்து டீச்சர், நம்ம ஆர்ட் ஆஃப் லிவிங்ல டீச்சரா இருந்துட்டு வேற பிரிஞ்சு போய் வேற கோர்ஸ் எடுத்தார், அது வேற விஷயம், அது அது எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து பக்கத்துல நிக்கிற நான் ஆர்ட் ஆஃப் லிவிங் கோர்ஸ் ஆரம்பிக்க போறேன் அதே ஹரிஓம் வித்யாலயாவில, அவர் கெட்டியா சொல்றார் சுதர்ஷன கிரியாலாம் வேணாங்க, அது ஹார்ட்டை பாதிக்கும், நுரையீரலாம் கெட்டு போயிடும், இவங்க ஏதோ பேசி பார்த்து அப்புறம் பிபி எல்லாம் ஏறிடும், அது தேவையே இல்லைன்ட்டு அவர் கோர்ஸ் கீழே அதே நேரம் மாடியில ஹாப்பினஸ் ப்ரோக்ராம் கீழே அவங்களுக்கு அது வந்து அவங்க வந்து சகஜ யோகான்னு அவங்க ஆரம்பிப்பாங்க. அந்த கோர்ஸ் அவர் சொல்லிட்டு வந்தாரு, அதுக்கு ஒரு தலையாட்டிட்டு ஆமா ஆமா சார் நான் கூட ஆட்டோ பண்ணேன் ஒண்ணுமே சரியில்லை சார் அவங்க அப்படின்னு. சரி ரைட், அவங்க தெரிஞ்ச போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுதான் இது ஏதத் கதிதம் தேவி பரம அமிர்தம் உத்தமம் ஏதச்ச ந ஏவ கஸ்ய அபி இப்பேற்பட்ட நாலேஜ் பிரகாஷ்யம் உனக்குள்ள அற்புதமான இன்னர் லைட் கொடுக்கும். ஆனால் கதாச்சன தூ நா கதாச்சன இதை வேறு யாருக்கும் நீ சொல்லாதே. உன்னுடைய பிள்ளைகளுக்கு யாருக்கு புரியுதோ அவங்களுக்கு சொல்லு. பல நிலைகளில் இருக்கக்கூடிய உன்னுடைய மனித பிறப்புகளில் யாருக்கு உத்தமமோ அவர்களுக்கு மட்டும் போதிப்பாயாக. மற்றவர்கள் சொல்லும் பொழுது அவர்களுக்கு இது புரியாது. 158 பரசிஷ்யே கலே क्रूर भक्ते गुरु पादयो निर्विकल्प मदीनाम वीराणाम उन्नत आत्मनाम. இத கன்க்ளூடிங் முதல்ல சொல்லிட்டாரு, இது அற்புதமான அமிர்தமானது, ஆனால் யாருக்கு இது ஏறாதோ அவளுக்கு சொல்ல சொன்னீங்க நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, பிரயோஜனமே கிடையாது இல்லையா. யாருக்கு என்ன போதிக்கணுமோ அவளுக்கு டைம் வரணும். அதான் சுதர்ஷன் கவலையே பண்றது கிடையாது. ஏன்னு யாருக்கு வருதோ அவங்க தான் ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்க.
இல்லையா இன்னும் 10 ஜென்மம் எடுக்கட்டும், இப்ப என்ன பிரச்சனையே கிடையாது. நீ கூட பெரிய ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ற, யோ ஹாஸ்பிட்டலும் ஹோட்டல்ஸ் தான் நிறைய ஆயிட்டு இருக்கு சென்னையில. ஹாஸ்பிட்டல் போறாங்க, ஹோட்டலுக்கு போறாங்க, ஹாஸ்பிட்டல் போறாங்க, ஹாஸ்பிட்டல் போறாங்க, ஹோட்டலுக்கு போறாங்க. ரெண்டுமே வந்து அபாரமா போயிட்டு இருக்கு இன்னைக்கு. அதனால சொல்லி பிரயோஜனம் கிடையாது, அது உண்மை. ஆக பைரவர் சொல்லிட்டார், உன்னுண்ட யார் வந்து கேட்கிறாளோ உன்னுக்கு புத்தனத்தமா சொல்றது சொல்லு, ஆனால் அந்த அற்புதமான முக்கியமான நுணுக்கங்களை யாருக்கும் சொல்லாதே, ஏன்னா உங்களுக்கு புரியாது. உன்னுடைய மூச்சல் இருக்க 21,600 முறை சோகம் சோகம் நான் தாண்டா இருக்கேன், எங்க காட்டு பாப்போம் காணுமே அப்படிங்கிறவளுக்கு நீ என்ன விளக்க முடியும்? சுதர்சகரியா பொண்ணு நேரம் இல்ல, 7 நாள 4 நாளா பொண்ணும் நேரம் இல்ல, 3 நாளா பொண்ணும் நேரம் இல்ல, அவங்களுக்கு என்னத்தை புரிய வைக்க போறீங்க? அதான் பைரவர் சொல்றார், கவலைப்படாது, துர்லபோ ஜடைக, அவங்க நிலை அவ்வளவுதான், இன்னும் வரணும் மேல, அதுக்காக நீ கஷ்டப்படாத, சொல்றத சொல்லு. பரசிஷியே மற்ற டிசைபிள்ஸ் க்ரூர பக்தே, தே ஆர் ஈவில் அண்ட் க்ரூயல், அவங்க வந்து நல்ல புத்தி கிடையாது, குரூரமானவர்கள். யாருக்கு சொல்லணும்? குரு பாதையோ, நமக்கு வழிகாட்டக்கூடிய குருவின் சரண கமலங்களை பற்றி நிர்விகல்பமதீனா. நிர்விகல்பன்னு இங்க வந்து தாட்லெஸ் ஸ்டேட் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப அழகா சொல்ற, நிர்விகல்பானாம்னா நீதான் கதி, டூ ஆர் டை. குருஜி உங்களை கெட்டியா பிடிச்சிட்டேன், உங்களை விட மாட்டேன். குரு பாதையோ நிர்விகல்பமதீனாம், வித் அ கிளியர் ஒன் ஃபோக்கஸ் டிட்டர்மின்ட் மைண்ட், வீரானாம், ஒரு தைரியசாலியாய், ஒரு போர் வீரனாக, உன்னத ஆத்மனாம், அப்பேற்பட்ட உன்னதமான ஆத்மங்களுக்கு இதை கொண்டு சேர்ப்பாயா. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. யாருக்கு சேர்க்கணும், யாருக்கு சேர்க்க கூடாதுன்ட்டு பைரவரே சொல்லிட்ட. பரசிஷ்யே கலே குரூரே, அவங்களை குறித்த குரூரம் இவன் சொல்லாத, குரு பாதையோ, வழிகாட்டக்கூடிய குருவனுடைய பாதங்களை பிடித்துக் கொண்டு நிர்விகல்பமதீனா, ஒன் பாயிண்டட், வேற எந்த விதமான எண்ணங்களுக்கு இடம் கிடையாது, வீரானாம், உன்னத ஆத்மனாம், அப்பேற்பட்ட உன்னதமான ஆத்மாக்களுக்கு இதை வாரி வழங்குவாயாக. என்ன ஒரு அழகான ஒரு உணர்வு, அந்த உணர்ச்சியை புகுதுங்க. வீரானாம், அவங்க உன்னத ஆத்மா. அவரு சிவபெருமானே உன்னதமான ஆத்மாக்கள் சொல்றப்ப அவர் எப்படி நிறைஞ்சு சொல்றாரு இல்லையா? அந்த உன்னதமான ஆத்மாக்களுக்கு போ போ சீக்கிரம் போய் கொடு, அம்மா பசிக்குதுங்கிறாளே அவளுக்கு போய் சீக்கிரம் கொடு, பசி வந்தா கூட மேல 2 போட்டுட்டு அது பாக்குற போட, இத்தனை பேர் சாப்பாடு தூக்கி எறியற, அவளுக்கு போய் சொல்லி பிரயோஜனம் கிடையாது, பசி இருக்கிறவனுக்கு கொடு. அப்படி உன்னத ஆத்மானா அவளுக்கு கொடு. அப்ப என்ன ஆகும்? பக்தானாம் 159, பக்தானாம் குரு வர்க்கஸ்ய தாதவியம் நிர்விஷங்கையா கிராமோ ராஜ்யம் புறம் தேஷா புத்திரதார குடும்பகம். கடைசியில இதுக்கு மேல ஒரு முத்தாய்ப்பு வைக்கிறேன். உன்னதமான ஆத்மாக்களுக்கு கொடு சொன்னாரோ இல்லையோ, அப்ப அம்மா சூஸ் பண்றப்ப யாரெல்லாம் உன்னத ஆத்மாக்கள் சென்சஸ் எடுக்கிறாங்க மம்மி, அங்க போயிட்டு எத்தனை பேர் இருக்காங்க, எந்த கிராமத்துல எத்தனை உத்தமமான ஆத்மானா இருக்கு, அந்த கிராமத்துல உத்தம, அவளை கஷ்டப்படாதே தேவி, திவ்யா உட்கார் பாரு, யாரு ராஜ்யம், தன்னுடைய ராஜ்யத்தை விட்டு கொடுக்கக்கூடிய யாருக்கு திடமான மனது இருக்கிறதோ, புத்திர தார குடும்பகம், மனைவி குழந்தைகள் குடும்பம், புறம் வாழக்கூடிய வீடு, தேச தேசம், கிராமம் எல்லாத்தையும் வேணான்னுட்டு தாதவியம் வித்தவுட் நிர்விஷங்கையா, ஸ்லைட்டஸ்ட் டவுட், கொஞ்சம் கூட டவுட் இல்லாம குரு வர்க்கஸ்ய, குருவின் பாதங்களில் வரக்கூடிய பக்தானா, அவங்களுக்குத்தான் இந்த விஞ்ஞான பைரவா போய் சேரும். சேர்ந்தாலும் அதுல இருக்கிற விஷயம் அவங்க மண்டைக்குள்ளத்தான் ஏறும், அவங்க தான் என்ன வந்து சேருவாங்க. ஒரு முத்தாய்ப்பு, பினிஷிங் டச். இதுதான் அந்த 157 இந்த பினிஷ் ஆரம்பிச்சிடும். பார்த்துட்டு வரீங்களோ, கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் வர. இது ரகசியம், உன்னதமான அமிர்தம் போன்றது, அது எல்லாரும் சொல்லாத. குரு பாதங்களை பிடித்துக் கொண்டு நடப்பவன் அவங்களுக்கு மட்டும் சொல்லு, குரூரமான சொல்லாத. கடைசியில சொல்லிட்டு அது மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் திறந்துட்டு நான் வரேன் ரெடிங்கிறாள, அவளுக்கு சொல்லு அப்படிங்கிற. இங்க ரொம்ப அழகு.
நீங்க எல்லாரும் படிங்க. த கிரேட் மிலேரப்பா, த திபெத்தியன் யோகி. அவர் வந்து மிலேப்பான்னு ஒரு குருவை தேடி போவார். அவரு ஆசிரமம் வர்றச்சியே கல்லெடுத்து அடிப்பார். போடா போடா ஓடி போடா. இவர் இந்த கல்லடி பட்டு கூட குருவே நீங்க தான் எனக்கு துணைங்கிறப்ப என்ன வந்து எதுக்காக வர்றேன், என்ன சுரண்டுறேன், எனக்கு வேற வேலை இல்லையா நினைச்சிட்டியா அப்படின்னு காலில் விழுந்து அந்த திபெத்துல வந்து இந்த புத்தருடைய அந்த ஜென் புத்திசத்துல வந்து ஒரு துணியை பிரசன்ட் பண்ணுவாங்க. தன்னுடைய வஸ்திரம்னா தன் உடம்பையே அவங்க கிட்ட தானமா சமர்ப்பணம் பண்ற மாதிரி நீங்க பார்க்கலாம். திபெத்தியன் புத்த விகாரத்துல ஒரு பட்டு துணியை வந்து சுவாமிக்கு படைப்பாங்க. தட் இஸ் சிம்பாலிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உன்னுடைய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உடல் எல்லாவற்றையும் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு கொடுக்கறது. அப்புறமா ஒரு கிஃப்ட், தன் உயிருக்குயிராக எதை நேசித்தார்களோ அதை கொடுப்பாங்க. இந்த மிலேப்பா அவங்க அம்மா வந்து ஒரு நீலக்கல் ஒரு கொடுத்துருப்பாங்க ஓப்பன். அதை வந்து என்ன பண்ணுவாருன்னு எடுத்துட்டு போய் குருவுக்கு கொடுத்துட்டு அந்த பட்டு துணியை சமர்ப்பிப்பார். சொல்லு உனக்கு என்ன வேணும்? குருவே எனக்கு ஞானம் வேணும். அப்படியா, சரி எனக்கு நல்ல வீடு ஒண்ணு கட்டி கொடுங்க, போய் போ அந்த கல்லால நல்ல வீட்டு கட்டி கொடுப்பார். அவர் அந்த கல்லுல பாறாங்கல்ல எடுத்து கல்லுல அடுக்கி கிடிக்க ஒரு மாதிரி பண்ணி ஒரு வீடு கட்டுவார். இது நீங்க தயவு செஞ்சு படிக்கணும், இதெல்லாம் ஹிஸ்டரி. குரு வந்து குருவே நான் வீட்டை கட்டி முடிச்சிட்டேன். என்னடா எனக்கு என்ன சின்ன குடிசை கட்டினிய, சின்ன வீட்டை கட்டினிய, எனக்கு மாடி வீடு வேணும். பார்வையே வந்தாரு. வந்த உடனே நல்லா இல்லை இங்க அங்க இடிச்சிடுவார் அந்த வீடை. அவன் ஒரு 7 நாள் கஷ்டப்பட்டு கையெல்லாம் புண்ணா இருக்கும் அப்படி கட்டதை இடிச்சிடுவார். அப்புறமா இது போல 2 இல்ல 3 வீடு கட்டி 3 வீட்டையும் இடிச்சிடுவார். அப்ப அந்த குரு பத்னி சொல்லுவாங்க, என்னங்க அவன் நம்ம குழந்தை உங்களையே நம்பி வந்திருக்கான், அம்மா என்னால தாங்க முடியல, அவரை ஏன் இப்படி சோதிக்கிறீங்க? அவன் எப்படி அவன் கையெல்லாம் பாருங்க புண்ணா இருக்கு, உனக்கு ஒண்ணும் தெரியாது, கவனு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னுட்டு போடா வீடு கட்டும்பார். அப்புறம் திரும்பி சொல்லுவார், நீ மட்டும்தான் அழறியா, உன்னை விட நான் தான் அதிகமா அழறேன். அவனை வந்து கடத்தத்தை பார்த்துட்டு இருக்கேன், அவனுடைய பாப கர்மாக்கள் எல்லாம் இப்படி தீத்துட்டு இருக்கேன், இதை புரிஞ்சுக்கோ. இவனுக்கு மட்டும்தான் அவன் பிள்ளை இல்லை, எனக்கும் பிள்ளை, அவனுக்கு நான் அப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்ட்டு 7வது வீடு சேரும் பொழுது மிலேப்பா நொந்து நூலா போய் அப்படியே எலும்பு கூட மாறிடுவார். அப்போ குரு அவனை தேடி வருவார். வந்து அவர் ஒரு வஸ்திரத்தை அவருடைய கழுத்துல மாட்டி, யூ ஆர் மிலேரப்பா த கிரேட் ரிம்போச்சி. ரிம்போச்சின்னா உயர்ந்த ஞானவான், நீ ஞானவான் ஆயிட்ட, இனி இந்த குருவின் தேவை உனக்கு தேவையில்லை, நீ உன்னுடைய ஞானத்தை தேடி செல்வாயாகட்டு பிரியா விடை கொடுத்து அழுதுகிட்டே அனுப்பார். இது நீங்க தயவு செஞ்சு பாருங்க, மிலேரப்பா படம் இருக்கு, போய் பாருங்க, 1 மணி நேரம் படம். அந்த மலையில ஏறி அவர் போக முடியாது, அவர் நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன் பாரு, படவா ஞானவான் ஆயிட்ட தேடி போ, மற்றவங்களுக்கு இந்த ஞானத்தை போய் சேர்க்க வேண்டிய அவன் வேலை, என்ன சுத்தி சுத்தி வராது அப்படின்னு முதல்ல எப்படி கல்லெடுத்து அடிச்சாரு, வர வேண்டாம். இப்போ நீ போனா போய் ஞானத்துக்கு உடன் இவர் மறுபடியும் கல்லெடுத்து அடிப்பார். அவர் போக மனம் இல்லாம அப்படியே இந்த மேடு போய் மலை சிகரத்துல இறங்குற வரைக்கும் குருவும் குரு பத்தினியும் நின்று தன் குழந்தைய பிரியாவிடையோட பார்த்துட்டோம். சார் நான் அழுதுருக்கேன் சார் அந்த படத்தை பார்த்து. அவர் சொல்லுவார் தன்னுடைய குரு பத்தினியன்ட்டு, நீ மட்டும்தான் அழுறியா, எனக்கு அழுது வராதா, அவன் கை பாக்குறச்சு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியாதா, ஆனால் அவன் கர்மாவை தீக்கணும், அதுக்காக தான் நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அவனை கண்டிக்கிறது கிடையாது, நானும் உன்னை போல எனக்கு கனிவு இருக்கு. கடைசியா ஞானவான இவரு 2 பேரும் அவரை போய் தேடிட்டு போவாங்க, இந்த அம்மா பழங்கள்லாம் கொடுப்பாங்க. சரிடா நீ ஞானம் அடைஞ்சிட்ட, என் சார்பா ஞானத்துக்கு கொடுக்குறப்ப நான் உனக்குள்ள போகவே மாட்டேன், போறியா இல்லையா படவா போ, இதுதான் ஞானம், நான் உனக்காக காத்திருப்பேன், எங்கேயும் நான் இருப்பேன், இங்கதான் இல்லை, எல்லா உலகங்களையும் நான் இருக்கேன், உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னுட்டு கல்லெடுத்து அடிப்பார். அப்புறம் அவர் தலை மறையிற வரைக்கும் அவங்க 2 பேரும் இந்த மலை சேர்த்துன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அது குருங்கிறது. நம்ம குருடைய வார்த்தைகள் வெறுமனே எடுத்துக்காது, குருடைய சொல்லுங்கிறது மகா வாக்கியம், மகா வாக்கியம். அப்பேற்பட்ட பொறுப்புகளுடன் வந்து வரவங்கதான் சத்குருக்கள். அவனோட பாதங்களை பிடிச்சிட்டோம்னா நிச்சயமே விமோச்சத்தை தவிர எதுவும் இல்லை. அது எவ்வளவு தூரம் நம்ம போறோம், நீ மாட்டு வண்டியில போறியா, குதிரை வண்டியில போறியா, பஸ்ல போறியா, ஏர்போர்ட் ஏரோப்ளேன் போறியா, அது உன்னோட சாய்ஸ். குருஜி தான் சொல்லுவார், சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், பிளெஸிங் இஸ் மைன். அதுதான். ஆனால் உன்னை விட்டுட மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன். இந்த ஜென்மாலாம் வந்தா நினைச்சிட்டியா, எத்தனையோ ஜென்மங்களுக்கு தெரியாம. இதை விட இந்த இலக்கியத்திரம் இந்த சூத்திரத்துல பார்த்தப்ப இதை விட்டு நகரவே இஷ்டம் இல்லை. நீ ராஜ்யத்தை திறக்கணும், அதுக்கு எல்லாத்துக்கும் என்னையே நீ வா வந்துடு, நான் இப்ப சேர்க்கிறேங்கிறப்ப எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வரும். மகாவதார் பாபாஜி தேரா தண்டா உட்டா அப்படிம்பார்.
அவருடைய குரூப் ஆஃப் சன்னியாசிகள் கூட இருப்பார். அவருடைய எப்பவுமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அதான், இன்ஆக்சசிபிள் கிரீவிசிஸ்ல இருப்பார். ஹிமாலயாஸ்ல எங்கேயுமே யாருமே சாதாரண மனிதர்கள் போய் சேர முடியாத ஒரு அற்புதமான ஒரு சிகரங்களை தான் அவங்க எல்லாம் இருப்பாங்க. யார் கண்ணுக்கு பட மாட்டாங்க அவசியமா. அவர் எப்பயுமே இடத்த விட்டு இடம் போனோன்னு தேரா தண்டா உட்டா அப்படின்னா அப்படியே பறந்து போவாங்க. இதெல்லாம் அந்த ஸ்ரீஎம்ல நீங்க படிக்கணும். நீங்க அப்போ மகாவதார் பாபாஜியை தேடிட்டு ஒருத்தர் அப்படியே ஏறி இறங்கி கஷ்டப்பட்டு வருவார். வந்து காலடியில் விட, நீ யாரு, எங்க இருந்து வந்த? சுவாமி உங்களையே நினைச்சுட்டு இருந்தேன், நீங்க தான் கத்தின்னு வந்த, என்ன உங்க சிஷ்யனை ஏத்துக்க, உங்க சிஷ்யனை ஏத்துக்கிறது அவ்வளவு ஈஸின்னு நினைச்சிட்டியா? கேடு கட்ட மனுஷனே, கிடந்து போ, என் மூஞ்சி முன்னாடி நீக்காத அப்படி. ஐயோ நீங்களே இப்படி சொல்றாரு, எங்க போறது? எங்க போய் சாவு அப்படிம்பார். செத்துடுவேன், செத்து தொலைவார். அவர் என்ன பண்ணுவார், அங்கிருந்து அப்படியே குச்சிடுவார். சார் நீ படிக்கணும் சார், ஆட்டோபயோகிராபி இருக்கு சார், படிக்கணும். நீங்க குதிக்கிறப்ப கீழே போய் அவர் எலும்பு தோலமா ஒடிச்சிடும், அல்லமா விழுந்துடும். அப்போ பாபாஜி சொல்லுவார், போய் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டாங்க, ஒரு துணி மூட்டையா கட்டி கொண்டாங்க. கொண்டு வந்து அவங்க சிஷியர்கள் கொண்டு வந்த உடனே அது தொட்ட உடனே மறுபடியும் அவர் உயிர்ப்பை தழுவார். இப்பொழுதுதான் நீ என் சிஷியன், உன்னுடைய திடமான நம்பிக்கை உன்னை என்னிடம் சேர்த்தது அப்படிம்பார். இதெல்லாம் நமக்கு எப்பேற்பட்ட பாரத புண்ணிய பூமி நம்ம இருக்கீங்க. அந்த திடமான நம்பிக்கை தாங்க நமக்கு சக்தியே. அதுக்கு மிஞ்சிருந்து எதுவுமே கிடையாது. திடமான நம்பிக்கை. கம் வாட்மே, என்ன குப்பை தொட்டில வச்சாலும் சரி, கோபுரத்துல வச்சாலும் சரி, நீதான் சகலமும் எனக்கு. அப்படி இருங்க. எத்தனையோ விளையாட்டுகள் காட்டினாலும் அம்மா நம்மளை விடவே மாட்டான். இது அனுபவத்தால சொல்லிட்டு இருக்கு, விளையாட்ட கிடையாது. இதை விட இன்னொரு அற்புதமான ஸ்ரீஎம் ஒரு அற்புதமான இளைஞனாக வசிஷ்ட குகையில கடுந்தவம் புரிஞ்சுட்டு இருப்பார். அப்ப திடீர்னு அவர் யாரோ கட்டி பிடிச்சிருக்காரு தெரியுது. டக்குன்னு கண்ணை முடிச்சு பார்ப்பார். பார்த்தா ஒரு நாத்தம் அடிக்கிற, ஒரு தாடி மீசனை வச்சிருக்கிற ஒருத்தர் வந்து கட்டி பிடிச்சிட்டு இருப்பார். என்ன விடு, கங்கா ஜலத்துல வந்து கீழே இறங்கி போய் நான் குளிக்கணும், தீட்டு பண்ணிட்டியே என்ன, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு தவம் பண்ணிட்டு இருக்கேன் 3 வருஷமா, இப்படி ஒரு நொடியில வந்து என் தவத்தை கழிச்சிட்டியே என்று தீட்டுவார். அவர் சொல்ற, சுவாமி நான் ஒரு இஸ்லாமியன், முகமதியன், என் நல்ல ஞானத்தை தேடி வந்தேன், நீங்க கண்ணில் பட்டீங்க, தேஜோ மயமா இருக்கீங்க, நீங்க தான் வழிகாட்டணும் வந்திருக்கேன், என்ன நீங்க தள்ளாதீங்க. ஏற்கனவே தீட்டுப்பட்ட போய் குளிக்கணும்னு இருக்கேன், என்ன ஏண்டா அந்த உயிரை, உனக்கு எனக்கு என்னடா சம்மதம் இருக்கு, நீ யாரு நான் யாரு, போடா அப்படின்பா. அவரு நொந்து போய் நான் இங்கிருந்து தற்கொலை தான் பண்ணிப்பேன், நீ என்னவோ பண்ணி தொலை, நீ உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம். சார் இதெல்லாம் நீங்க படிக்கணும், ஸ்ரீஎம்ல இருக்கு, டிசைபிள் அட் தி ஃபுட் ஆஃப் தி மாஸ்டர்ஸ் அப்பாயின்மெண்ட். அப்போ இறங்கி வந்து கங்கையில குளிப்பார். அப்ப மகாவதார் பாபாஜி அப்பியர் ஆகி, என்னடா பெரிய தபஸ் பண்ணி கிழிச்ச நீ லாய்க்கே இல்ல. இவர் அழுவார், சுவாமி 3 வருஷமா என்ன தவம் பண்ணிட்டு இருக்க, ஒரு அன்பான உள்ளம், வயசான மனுஷன் கிழிஞ்ச சட்டையோட இதோட வர்றான், அவன் நாத்தத்தையா பாப்ப, அவன் அன்பை பாக்குற ஞானம் அவனுக்கு என்ன வரலையே, நீ என்ன பெரிய தபஸ் பண்ணிட்ட, ஒரு மனிதனுடைய உணர்வை உன்னை தேடி வந்திருக்கான், உன்னை அம்மான்னு நினைச்சிட்டு வந்திருக்கான், அவனை தள்ளி விட்டுட்டியே, அவன் இறந்துட்டானே. கோ அண்ட் லீவ் யுவர் லைஃப் அப்ளைங் தி கேச்சரி முத்ரா, இன்னைக்கு நீ சாவ். கங்கையில போயிட்டு கேச்சரி முத்ரா அப்ளை பண்ணி மூச்சை விடும்பார். சுவாமியும்பா, நான் சொன்னதை செய் அப்படிம்பார். உடனே அவர் கங்கையில கழுத்தளி தண்ணியில் நின்று கேச்சரி முத்ரா, சார் இதெல்லாம் இந்த பாரத புண்ணிய பூமியில் தான் சார் நடக்கும், ஐ சேலஞ்ச். கேச்சரி முத்ரா அப்ளை பண்ணி உசுர விடுவார். அவர் தான் ஸ்ரீ எம்மாக ஒரு முகமதிய குடும்பத்தில் கேரளாவில் பிறக்கிறார். இன்றைக்கு மதனப்பள்ளியில் இருக்கக்கூடியவர், நமக்கு சத்குருவாக இருக்கக்கூடிய ஒருத்தர். அப்பேற்பட்ட அந்த இளைஞனுக்கு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளணும், குருவே நீதான் நடக்கலன்ட்டு என்னுடைய குரு என்னை கைவிட மாட்டார், இந்த உடம்பு பண்ண இன்னொரு உடம்புல வருவேன், என்ன குரு காப்பாற்ற விட்டாரு பாருங்க. அதுதான் நீங்க சொல்றது நிர்விஷங்கயா, வேற எந்த தாட்டும் இல்லை, ஸ்லைட்டஸ்ட் டவுட். பக்தானாம் குருவர்கஸ்ய, அப்பேற்பட்டவனுக்கு நானே குருவாக விளங்குவேன். இதுதான் the crowning glory, the crowning jewel, the crown jewel of the விஞ்ஞான பைரவா. இதை தாண்டி என்னால போகவே முடியல. இதை தாண்டி என்னால போக முடியல. கம் வாட் மே, டு ஆர் டை, நீதான் சகலமும் எனக்கு. இந்த உடலால், மனத்தால், எண்ணங்களால் எவ்வளவு மற்ற உயிர்களுக்கு நல்லதை பண்ண முடியுமோ நான் செய்யறேன்.
ஆனால் எனக்கு வேண்டியது நீ, உன்னில் தான் வந்து ஐக்கியமாவேன், நீ என்ன எங்க வச்சாலும் சரின்ட்டு அந்த திடமான சித்தத்தோட போறோம் பாருங்க சார். தனியா தானா வழி வருது சார். எல்லா தேவைகளும் அம்பாள் புண்ணியம் உங்களுக்கு நிவர்த்தி பண்ற எல்லாமே இருக்கு. இதுதான் 159வது சூத்திரம். 160வது சூத்திரம் இது வந்து கடைசியில வந்து இது வந்து ஒரு ஜஸ்ட் டச்சிங் பாயிண்ட். அப்போ என்ன சொல்ற 160ல சர்வம் ஏத்தத் பரித்தஜ்ய கிராஹ்யம். இந்த பரித்தஜ்யங்கிறப்ப பகவத்கீதை வரும். எல்லாத்தையும் விட்டுடு, எல்லாத்தையும் விட்டுடு. பரித்தஜ்யங்கிற அற்புதமான வார்த்தை, அது கேட்கறச்சே அப்படியே நம்ம ஆடி போயிடும். Sir, such a great assurance is given the very living energy within each and every creation. ஒவ்வொரு படைப்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்தராத்மா அது ப்ராமிஸ் பண்ணுது, ஏய் நான் இருக்கேன்டா, நீ விளையாண்டு இருக்க, நாடகம் பண்ற, என்ன இங்க உள்ள இருக்கேன்னா அப்படிங்கிறது. சர்வம் ஏதத் பரித்தஜ்ய கிராஹ்யம் ஏதத் மிருக லோக்ஷனே மிருக ஈக்ஷனே கிம் ஏபி அஸ்திரை தேவி ஸ்திரம் பரம இதம் தனம் பிராணா அபி பிரதாதவ்யா நாதேயம் பரமாமிருதம். மிருகலோச்சனே, ஓ மான் போன்ற கண்களை உடைய என் பார்வதி தேவி, சர்வம் ஏத்தம் பரித்தஜ்ய கிராஹ்யம், எல்லாவற்றையும் விட்டுட்டு பிராண அபி பிராதாதவ்யா ஸ்திரம் பரம இதம், மத்த எல்லாமே டெம்பரரி, எதுவுமே நிலையானது கிடையாது. நான் தான் நிலையானவன், நீ தான் நிலையானவள். பரமாமிருதம், இதை அமிர்தமாக யார் உணர்ந்து உய்த்து துய்த்து ஒரு ஏகாகிரக சித்தத்துடன் எல்லாவற்றையும் விட்டுட்டு பூஜை பண்ணி சந்தோஷமா இருக்காளோ அவாதான் நம்மளை வந்து உணர முடியும். சர்வம் ஏதத் பரித்தஜ்ய, இந்த உடம்பு இந்த உலகில வரக்கூடிய எல்லா அட்டைன்மெண்ட்ஸ், எதெல்லாம் எத்தனை டிகிரி என்ன மாண்புமிகு அது இது எல்லாத்தையுமே கிராஹ்யம், கிராஹ்யம் டெம்பரரி நிலையற்றது. மிருக ஈக்ஷனே கிம் ஏபி அஸ்திரை, ஸ்திரம் அஸ்திரை, எல்லாமே நீ அடைஞ்சது கூட நிலையற்றது என்பதை கிராஹ்யம் உணருவாயாக. அஸ்திரை நிலையற்றதை நீ நன்றாக உணர்ந்து கொண்டால் தேவி ஸ்திரம், அப்போ உனக்குள்ள ஸ்திரமாக நான் தான் இருக்கிறேன் என்பதை பரம இதம் தனம். அப்ப என்ன, அவர்களுக்கு வேண்டிய தனம் எது வேணுமோ தானா வந்து சேரும். பரம இதம் ஆனந்தம் அவங்களுக்குள்ள தானா கொப்பளிக்கும். பிராணா அபி, அவங்க லைஃப் எனர்ஜி வில் பி பியூட்டிஃபுல்லி வைப்ரேட். சார் அதான் சார் திரும்பி திரும்பி செய்யணும். நம்ம த வைட்டல் எனர்ஜி பிராணா, பிராண எனர்ஜி நமக்குள்ள எப்படி திவ்யமா இருக்கு பாருங்க. சுதர்ஷகிரியை பண்றச்ச பிரதாதவியா, பிரதாதவிய பிரதானமானது முக்கியமானது என்ன, நான் தேயம் பரமாமிருதம். அப்ப ஆனந்தம் நமக்குள்ள பரமானந்தமா இருக்கும். அதுதான் நீயும் நானும் நம்முடைய படைப்புக்குள் இணைந்த நிலை. அதுதான் அர்த்தநாரீஸ்வர தத்துவம். இருமை எல்லாது ஒருமித்து ஒன்றாக சேர்ந்து பரமானந்தத்தில் இருப்பது அப்படின்ட்டு ரொம்ப அழகா சொல்றப்ப அம்மா அப்படியே உருகி போறா. அடாடாடாடா, எவ்வளவு பிஸி நீங்க, ஒரு கணம் கூட இல்லாம இது அது அந்த படைப்பு அதை பண்றீங்க. ஆனா அம்மா மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா, நீ என்ன பண்ற, நீ எப்ப பார்த்தாலும் கண்ணு பண்ணி தியானம் தான் பண்ணிட்டு அப்படிமா. இது ரொம்ப அழகா இருக்கும். ஒரு முறை அம்மா வந்து அப்பா கேலி பண்ணுவாங்க, நீங்க தான் நான் தான் எல்லாம் பண்றேன், நீங்க கண்ணு பண்ணி தியானம் தானே பண்றீங்க. அப்படியா, சரி அந்த பாறைக்குள்ள இருக்க தேரை அதுக்கு சாப்பாடு கொடுத்தியா அப்படிம்பா. அம்மா யோசிப்பா, எந்த பாறை சொல்றீங்க, எந்த தேரைய சொல்றீங்க அப்படி. அது எனக்கு தெரியாது. அந்த தேரைக்கு நீ சாப்பாடு கொடுத்தியா, பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தியா அப்படி. அப்புறம் அந்த இந்த ஒரு சின்ன டப்பாக்குள்ள ஒரு எறும்பு இருக்கு, அதுக்கு சாப்பாடு கொடுத்தியா அப்படிப்பா. அம்மா யோசிப்பா, எனக்கு தெரியாம என்ன நடக்க போறது அப்படின்ட்டு அந்த டப்பாவை திறந்து பார்த்தா ஒரே ஒரு சக்கரத்தூள் இருக்கும். அந்த ஒரு வெள்ளத்தூள் அதை வந்து அந்த எறும்பு சாப்பிட்டு அந்த தேரை, அந்த பாறையை உடைச்சு பாக்குறச்சு அந்த அந்த தேரைக்கு தண்ணி சொட்டு சொட்டா விழுகிட்டு இருக்கும் மூலிகை. அப்போ அம்மா யோசிப்பா, நீங்கள் இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம நீங்கள் இல்லை. அதான் சொல்லுவார், ஆமாம் நீதான் சகலத்தையும் படைத்துக் கொண்டிருக்கிறாய், ஆனால் சகலத்திலும் உயிர்ப்பாக இருப்பது நான் தானே. படைப்பாய் நீ படைத்துக் கொண்டு இருக்கிறாய், உனக்கு நீ மூலாதாரத்தில் குண்டலினி சக்தியாக இருக்கிறாய்.
ஆனால் நான் கைலாயத்தில் காத்திருக்கிறேன் அல்லவா. அவர்களுடைய உயிர்ப்பு சார் த்ரில்லிங்கா இருக்கு சார். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்க. நம்ம தான் சார் கோவில், நம்ம தான் சார் கடவுள். நம்முடைய மூலாதாரத்தில் குண்டலினி சக்தியை சர்பெண்டன்ட் எனர்ஜி சேர்ந்தது தானே. யூ ஆர் காட். தட்ஸ் வாட் தி சத்குரு இஸ், நதிங் எல்ஸ். அப்ப சொல்றதா கடைசியில எனக்காக இவ்வளவு நேரம் ஒதுக்குனீங்களே, நீங்க எப்பேற்பட்ட பரமாத்மா. ரொம்ப ஆனந்தமா இருக்கு. நீங்க உங்களவள் நினைக்கிறச்சியே சந்தோஷம் பொங்குது. உங்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை. அம்பாள் அப்பாவை ரொம்பவுமே பிரமாதமா பாராட்டுவாங்க. அப்பாவுக்கும் ஒரு பெருமை தானே. ரைட் அம்பாள். ஸ்ரீ தேவி உவாச்ச, அம்பாள் சொல்லுவா, தேவதேவ மகாதேவ சங்கர பரிதிருப்தா அஸ்மி. இப்பொழுது மக ரொம்ப திருப்தியா இருக்கேன். தேவதேவ இறைவனுக்கெல்லாம் இறைவர்களுக்கெல்லாம் இறைவனே, மகாதேவ மிக பெரிய பெயர் பெற்ற மகாதேவரே, சங்கர சங்கரராக திகழ்பவரே, அஸ்மி நான், பரிதிருப்தா எனக்குள்ள அந்த நிறைவு, சந்தோஷம், திருப்தி ஏற்பட்டிருக்கு. ஏன ருத்ரயாமண தந்திரசிய சாரம் அத்யா அவதாரிதம். இந்த விஞ்ஞான பைரவா என்பது ருத்ரமால்யா தந்திர என்ற ஒரு வரிசையில வருது. இப்படி கிடைத்தற்கரிய ருத்ரயாமள தந்திரசிய என்ற ஒரு தந்திரத்தை, ஒரு மெத்தடாலஜி, எப்படி அந்த அனுஷ்டானம் பண்ணி இறைவனை சேர்வன் என்பதை சாரம், அதை சுருங்க வச்சு விளங்க வச்சுட்டீங்களே இந்த 162 சூத்திரத்துல. அத்யா அவதாரித்தம், மத்த எல்லா சக்திகளும் எப்படி இதுக்குள்ள வந்துடுதுன்னு எனக்கு புரிய வச்சிங்களே. என் மனசு இப்ப நிறைவா இருக்கு, திருப்தியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நீங்கள் தேவதேவர், மகாதேவர், சங்கர என்பதை மனப்பூர்வமாக நான் ஏற்று ஆனந்தமாக இருக்கிறேன் அப்படின்ட்டு அம்பாள் சொல்வார். அப்பா என்ன சொல்லுவார்? இது ஒருத்தர் பாராட்டிக்கிறது. நீ ரொம்ப அழகா இருக்க, நீங்க கூட ரொம்ப அழகா இருக்கீங்க. கல்யாணத்துக்கு போறச்சே 2 பேரும் ரிசப்ஷன் போறோம்னு வச்சோங்க, நம்ம ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிப்போம். அப்ப உங்க வீட்டுல வருவாங்க, ஜம்முன்னு இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, நீங்க அழகா இருக்கீங்க, வாங்க போல. சரியா? அது போல கோவில்களுக்கு போறச்சே அம்பாள் அலங்காரம் அற்புதமா இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? அம்பாள் அம்மா எவ்வளவு அழகா இருக்கீங்க. அதோட இல்லாம அந்த அலங்காரத்தை பண்ணற குருக்கள் அவரை பாராட்டுறமோ இல்லையோ, ஆஹா அம்பாள் எவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணிருக்கீங்க சார். அவருக்குள்ள ஒரு திருப்தி. இதுல நான் அனுபவிச்சோம். அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணிட்டு எவ்வளவு அம்மா எவ்வளவு அழகா இருக்கீங்கன்ட்டு அம்மா பார்த்து அப்படியே திருப்தியா சந்தோஷமா மனம் கரைஞ்சி இருக்கிறச்ச வெளியே வரச்ச எவ்வளவு நல்லா பண்ணிருக்கீங்க சார் அலங்காரம், சாட்சாத் அப்படியே அம்மன் உயிரோடு இருக்கிற மாதிரி பாக்குற மாதிரியா இருக்கு சார். அப்போ மனசுல ஒரு நிறைவு ஏற்படுது. பரி திருப்தா, ஆஹா எப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்க அம்மா, உன்னை தொட்டு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணக்கூடிய எப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாய் அம்மான்றப்ப மனசு நிறைஞ்சிட்டு இல்லையா? அதுதான் இங்க. அப்ப அந்த அம்பாள் சுவாமி என்ன சொல்றார்? சர்வசக்தி பிரபேதானாம் ஹிருதயம் ஞாதம் அத்யச்ச இதி யுக்த்வா ஆனந்திதா தேவி கண்டே லக்னா சிவஷ்யத். இது அற்புதம். அம்மாவுக்கு ஆனந்தம் தாங்க முடியலையா? என்ன சார் எப்பேற்பட்ட சூத்திரம் சார். அப்படி எகிரி போய் அவர் கட்டி பிடிச்சிக்கிறாங்களாம். எப்படி கழுத்தை கட்டி கட்டி அணைச்சிக்கிறாங்களா அம்பாள். யோசிச்சு பாருங்க. கண்ணை மூடினாலும் அவர் கண்ணை திறந்தார். முதல்ல யோசிச்சுட்டு பாருங்க. விஞ்ஞான பைரவ ஆரம்பத்துல அம்மா கண்ணு அவர் சிலித்தேடர் வச்சுதான் இதெல்லாம் வருது. இப்ப அம்மா ஆனந்தம் தாங்காம தன்னுடைய சீட்டை விட்டு எகிரி போய் அவர் கழுத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு அப்படியே அணைச்சிக்கிறாங்க. அப்போ எப்பேற்பட்ட ஒரு நிலை. நம்ம எப்ப கழுத்தை பட்டி கட்டிப்போம்? ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தாங்க வந்தாங்கன்னு ரொம்ப அன்பு அதிகமாயிடுச்சுன்னு நம்ம வெறுமனே கையை கொள்க மாட்டோம். நமக்கும் தெரியாம ஏதோ ஒரு உத்வேகத்துல அந்த அன்பு மிகுதியால் அப்படியே பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் பொழுது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாய் இருந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி. அது போல மெய்மறந்த அம்பாள் எங்க இருக்கும், யாரெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் மறந்துட்டாங்களாம். அப்படி கெட்டியா சிவபெருமான கட்டி பிடிச்சிட்டாங்களாம். பாயிண்ட் முத்தா கொடுத்தாக்கிட்ட வேற எல்லாம் அந்த மாதிரி கற்பனை பண்ணிக்க வேண்டியதுதான். சரியா? 160 சர்வசக்தி பிரபேதானாம், அந்த சக்தி அப்படியே அம்பாளுக்குள்ள பொங்கி எழுதாம். அம்பாள் அப்படியே சக்தியில மலர்றாளாம். பிரபேதானாம் ஹிருதயம் ஞாதம் அத்யச்ச, அந்த இதயத்திலிருந்து அந்த பொங்கி வருது அந்த ஆனந்தமானது. இது யுக்த்வா, இதெல்லாம் கேட்டு 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 ஆனந்திதா, அப்படியே அம்மா ஆனந்தத்துல மலர்ச்சியோட
கண்டே லக்னா சிவசியத்து, சிவபெருமான கழுத்தை பிடிச்சி அப்படியே கட்டி அடைச்சிக்கிறாங்களா. அடைச்சிட்டு உடனே சுவாமி வந்தபடியே மேம்பார்த்து போய் வெரி குட் அப்படின்ட்டு ரொம்ப ஆனந்தமா 2 பேரும் அணைத்து கொண்டு ஆலிங்கனம் செய்து கொண்டு சந்தோஷமாக சிவனும் பார்வதியுமாக அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தில் இந்த உலகிற்கு அதை படைப்புகள் உய்க்கும் வண்ணம் எப்படி வரணுங்கிறத நம்ம நிர்ணயிச்சிட்டோம் அப்படின்ட்டு சந்தோஷமா ஆனந்தமா இருந்தாங்களா. இதுதான் கடைசி சூத்திரம் 161 162 கம்பைன். ரொம்ப அற்புதமா இருக்கு. ஸோ இதோட அற்புதமா இது முழுமை அடைகிறது. இதனுடைய தாத்பரியம் யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த 112 தாரணாக்கள் சொல்றது நம்ம ஏற்கனவே பண்ணிருக்கோம். இதுல நம்ம குரூப்ல இருக்கிறாங்க புதுசா ஒண்ணுமே பண்ண வேண்டாம். திருப்பி 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 அதே சாதனைகளை பண்ணிக்கிட்டே இருந்தோம். நல்ல திருப்தியா அந்த நம்ம குரு நம்ம கூட இருக்கா, நம்முடைய சாதனை, நம்முடைய முயற்சி, நம்முடைய ஒருமுகப்பட்ட அந்த சாதனை நமக்கு நிச்சயமாக நல்வழி காட்டும் என்ற உணர்வோடு நம்ம போகும் பொழுது நமது தேவைகள் பூர்த்தியாகும், நமக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும், அற்புதமா ஆனந்தமா நாம இருப்போம். எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது, மாற்று கருத்தும் கிடையாது. சோ இந்த 162 சூத்திரங்களோட நம்முடைய அற்புதமான விஞ்ஞான பைரவா ஒரு ஆனந்தமான முடிவுக்கு வருது. சோ என்னுடன் பயணித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த சரியா. இதோட அம்மா வந்து ஒரு சிவா பாட்டு பாடுங்கிறாங்க. பாடு சொல்லு. शंभो महादेव शिव शंभो महादेव शंभो महादेव शिव शंभो महादेव शंभो शिव शंभो हर शंभो जय शंभो महादेव शंभो शिव शंभो जय शंभो हर शंभो महादेव शंभो महादेव शिव शंभो महादेव। ओम नमः शिवाय शिव 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 ओम 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 नमः शिवाय शिव ओम 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 नमः शिवाय शिव ओम 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 नमः शिवाय शिव ओम शंभो महादेव शिव शंभो महादेव शंभो महादेव शिव शंभो महादेव। सुंदरानना 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 हर शिव शिव हर सुंदरानना हर शिव शिव हर सुंदरानना भस्म भूषिता हर सुंदरानना भस्म भूषिता हर सुंदरानना काल नेत्र मदन मोहन सुंदरानना भस्म भूषिता हर सुंदरानना काल नेत्र मदन मोहन
சுந்தரானனா 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 பூதநாத தேவ தேவ சுந்தரானனா பூதநாத தேவ தேவ சுந்தரானனா ஹர சிவ சிவ ஹர சுந்தரானனா ஹர சிவ சிவ ஹர சுந்தரானனா ஹே சுந்தரானனா 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 ஹர சிவ சிவ ஹர சுந்தரானனா ஹர சிவ சிவ ஹர சுந்தரானனா 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 சங்கராய 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 மங்களம் சங்கரி மனோகராய சாஸ்வதாய மங்களம் சங்கராய மங்கள சங்கராய 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 மங்களம் சங்கரி மனோகராய சாஸ்வதாய மங்களம் குருதேவ மங்களம் சத்குருதேவ மங்களம் குருதேவ மங்களம் சத்குருதேவ மங்களம் கஜானனாய மங்களம் சதானனாய மங்களம் கஜானனாய மங்களம் சதானனாய மங்களம் ராஜாராம மங்களம் ஸ்ரீ வேணு கிருஷ்ண மங்களம் ராஜாராம மங்களம் ஸ்ரீ வேணு கிருஷ்ண மங்களம் சீதாராம மங்களம் ஸ்ரீ ராதேஷ்யாம மங்களம் சீதாராம மங்களம் ஸ்ரீ ராதேஷ்யாம மங்களம் சங்கராய 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 மங்களம் சங்கரி மனோகராய சாஸ்வதாய மங்களம் ஆனந்த மங்களம் பரமானந்த மங்களம் ஆனந்த மங்களம் பரமானந்த மங்களம் சதானந்த மங்களம் சிதானந்த மங்களம் சதானந்த மங்களம் சிதானந்த மங்களம் சங்கராய 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 மங்களம் சங்கரி மனோகராய சாஸ்வதாய மங்களம் சங்கரி மனோகராய சாஸ்வதாய மங்களம். அற்புதம். இந்த பாடத்துல அம்மா தான் சொன்னாங்க, எனக்கு இது ஐடியா இல்லை. அது எப்படி அப்ப அற்புதமா மஞ்சள் பாருங்க. சங்கரி மனோகரா, சங்கரி படைப்புகளின் இயக்கத்தின் தலைவியாக இருந்தாலும் அவள் பூஜித்து சேரக்கூடியது பரமசிவா. சங்கரி மனோகராய சாஸ்வதாய மங்களம். எப்பொழுதுமே அவர் விஞ்ஞான பைரவால உனக்குள் ஆனந்தமாக திருப்தியாக நான் இருக்கிறேன். அது ஒவ்வொரு கணமும் உணர்வு. அதுதான் எனக்கு தேவையானது. நம்ம படிச்சோம்னா நம்ம செய்யக்கூடிய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் நமக்குள்ள அந்த ஆனந்தத்தையும் திருப்தியும் கொடுக்க பாருங்க. அப்ப பைரவர் எங்கேயுமே இல்லை, நமக்குள்ளதான் இருக்காரு இல்லையா? அற்புதமா முடிக்கிறது. நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நிறைவா இருக்கு. மேற்கொண்டு அடுத்த வாரத்துல இதை விட ஒரு ஸ்டெப் மேல போறோம். நாம அது யோசிச்சு பாருங்க. அடுத்த வாரம் தீபாவளி எண்டுங்கிறாங்க அம்மா. இஃப் யூ வாண்ட் எனக்கு வந்து ஐ எம் பவுண்டட். நீங்க how you travel பாருங்க. இஃப் யூ காட் எனி ஒப்பீனியன் அபவுட் டு கிவ் டைம், நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். பார்த்துக்கோங்க. 5ஆம் தேதி ஃப்ரைடே. அப்போ தீபாவளிக்கு மறுநாள் அது இதுன்னு இருந்துச்சுன்னா 12th வச்சுக்கலாம். எக்ஸ்பிரஸ் யுவர் ஒப்பீனியன். நம்ம அழகா வில் டிராவல் டுகெதர். இது வந்து உபதேச உந்திய மாணிக்க வாசகர் அடிபற்றி முருகனார் என்ற ஒரு அற்புதமான சிஷ்யருடைய அணுக்க தொண்டராகிய குரு முருகனார். அவர் மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய தமிழ் புலவர். அவர் கேட்டுட்டாருன்னுட்டு ரமண மகரிஷி உபதேச சாரம் அப்படின்ட்டு சமஸ்கிருதத்துல, அதுதாங்க நான் திருப்பி திருப்பி சொல்றது. நம்முடைய புத்திக்கும் ஞானத்தையும் சம்மந்தமே. 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணாத வெங்கட்ராமன் ரமண மகரிஷியாக மலர்ந்து சமஸ்கிருதத்துல உபதேச சாரம் சொல்லி, தெலுங்குல சொல்லி, மலையாளத்தை சொல்லி
ஒருத்தனார் வந்து இது பத்தாது, நீங்க மாணிக்க வாசகர் போல உந்தி பறன்னு சொல்லுங்க, ரொம்ப அழகா இருக்கும். உந்தி பறன்னு லீப் அண்ட் ஃபிளை, எப்படி இந்த ஸ்பிரிங் போர்ட்ல இருந்து அப்படி குதிச்சு மேல போவோமோ, எப்பேற்பட்ட வாச்சகங்கள் நம்முடைய பெரியவர்கள் வியப்படுத்திருக்காங்க பாருங்க. உந்தி பற அப்படி நீங்க சொல்லி ஞானம் உபதேசிக்கணுங்கிறப்ப சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டு 30 அற்புதமான நேரிசை ஆசிரியர் பால் வந்து சொல்லியிருக்கார். அதை நம்ம உணர்வோம். ரொம்ப ரொம்ப இட்ஸ் எசன்ஸ் ஆஃப் சொல்லலாம். அற்புதமா நம்ம அடுத்த வாரம் நீங்க யோசிங்க, either on 5th or on the 12th we shall start. I really record my honest thanks, sincerity for all the people who have been traveling with me. Thank you all. சந்தோஷமா ஆனந்தமா இருக்கலாம். Life is love. Life is joy. Life is enthusiasm.